கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நான் நம்புகிறேன். 19 நாட்கள் நாம் தியானத்தை நிறைவு செய்து இந்த 20வது நாளிலும் தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தையோடு இணைந்து நிற்பது நமக்கு கிடைத்த ஒரு மேலான பெரிய பாக்கியம். இந்த நிகழ்ச்சியானது எதற்காக ஒளிபரப்பப்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக பலனடைந்து பரிசுத்த பவுல் எப்படி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவனோடுள்ள உறவிலும் கர்த்தருடைய ஊழிய காரியங்களிலும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்புவதில் எவ்வளவு ஆர்வமாய் அவர் செயல்பட்டாரோ அப்படி போல நீங்களும் செயல்பட வேண்டும் என்கிற ஒரு மேலான நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியானது ஒளிபரப்பப்படுகிறது. ஆகவே கொஞ்சம் உங்கள் கவனத்தை இந்த செய்தியின் பக்கமாய் திருப்பி கொஞ்சம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாகவே கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு பயணத்தில் நீங்கள் தொடர்ச்சியாய் நீங்கள் பயணிக்க இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். பரிசுத்த பவுல் மக்கதோனியா தேசத்தின் தலைநகரமாகிய பிலிப்பி பட்டணத்திற்கு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் கடந்து சென்றிருக்கிறார். அவரோடு கூட தீமோத்தேயு என்று சொல்லக்கூடிய இளம் ஊழியனும், அதோடு மாத்திரமல்ல எருசலேமில் இருந்து வந்த சீலா என்கிற சீஷனுமாக இணைந்து இந்த மூவரும் பிலிப்பி பட்டணத்திலே ஊழியத்தை நிறைவேற்றப் போகிறார்கள். ஆரம்பத்தில் இவர்கள் ஆற்றின் அருகே, அங்கு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பிலிப்பி பட்டணத்தில் ஓடுகிற ஒரு ஆற்றின் அருகே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து அங்கே வருகிற ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார்கள். இந்த உபதேசமானது இந்த பிலிப்பி பட்டணத்தில் வியாபாரம் செய்து கொண்டிருந்த லீதியாள் என்கிற பெண்ணை இந்த வார்த்தையானது தொடுகிறது. அவளுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. இந்த லீதியாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவள் இந்த பிலிப்பி பட்டணத்தை சார்ந்தவள் அல்ல, இவள் ஆசியா தேசத்தில் உள்ள தியத்தீரா ஊரை சார்ந்தவள். அந்த தியத்தீரா ஊரிலிருந்து வியாபாரத்திற்காக தொழில் ரீதியாக இவள் இந்த பட்டணத்திலே குடியேறியிருக்கிறாள், தன் குடும்பத்தோடு கூட. கர்த்தருடைய பிள்ளைகளை, இவள் செய்த வியாபாரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவள் இரத்தாம்பரம் விற்பனை செய்கிறவளாய் இருந்தாள். இரத்தாம்பரம் என்று சொன்னால் விலை உயர்ந்த வஸ்திரம். அதாவது அரச மாளிகையில் இருக்கிறவர்கள், ராஜ வம்சத்தில் பிறந்தவர்கள் உடுத்தி கொள்ளுகிற விலை உயர்ந்த வஸ்திரங்களை இவள் கைகளினால் நெசவு செய்தோ அல்லது வேறு இடத்தில் வாங்கியோ இவள் விற்பனை செய்கிறாள். இப்படிப்பட்ட இந்த வியாபாரம் செய்து கொண்டிருந்த இந்த லீதியாளுடைய இருதயம் திறக்கப்பட்டபடியினால் இவள் தன்னுடைய குடும்பத்திற்கும் இந்த இயேசுவை சொல்லுகிறாள். ஆரம்பத்தில் இவள் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறாள். முடிவில் அவளுடைய முழு குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் ஆதாயமாக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். இப்பொழுது லீதியாளும் அவளுடைய குடும்பமும் கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆதாயமாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த லீதியாளுக்கு ஒரு ஆசை, இந்த ஊழியக்காரர்களை, இந்த கர்த்தருடைய பணியை செய்கிற இந்த பணிவிடையாளர்களை தன்னுடைய வீட்டிலே அவர்களை தங்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு மேலான விருப்பத்தோடு கூட அவர்களை தங்கள் வீட்டிலே தங்கும்படியாய் அழைக்கிறாள். ஆரம்பத்தில் அவர்கள் மறுத்தாலும் அதன் பின்பு அவள் வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தம் இந்த லீதியாளுடைய வீட்டிலே பவுலும் தீமோத்தேயுவும் சீலாவும் தங்கி கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியாக இந்த பிலிப்பி பட்டணத்தில் லீதியாளுடைய வீட்டில் இவர்கள் தங்கியிருந்தார்கள். ஆனால் வழக்கத்தின்படி அவர்கள் ஆற்றின் அருகே ஜெபிக்கிற அந்த காரியத்தை விட்டுவிடவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில். லீதியாள் வீட்டில் தங்கியிருந்தார்கள், ஆனால் ஜெபம் பண்ணுகிற இடத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. ஆரம்பத்தில் இந்த பிலிப்பி பட்டணத்தில் எந்த இடத்தில் அவர்கள் ஜெபித்து ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே இடத்திற்கு ஜெபிக்க போகிற வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்கள் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அந்த பட்டணத்தில் குறி சொல்லுகிற ஆவி ஒரு பெண்ணை ஏவுகிறது நிமித்தமாய் அவள் அங்கு இருக்கிற மக்களுக்கு குறி சொல்லி அவர்கள் மூலமாய் வரக்கூடிய பணங்களையும் பொருள்களையும் அவள் சேகரித்து அவள் மூலமாய் ஒரு கூட்ட முதலாளிகள் லாபம் அடைந்து கொண்டிருந்தார்கள். இந்த பெண்ணை வைத்து சிலர் ஆதாயம் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவள் நிமித்தமாய் மிகுந்த லாபம் உண்டாயிருந்தது. இந்த பிலிப்பி பட்டணம் இந்த குறி சொல்லுகிற பெண்ணை ஒரு முக்கியத்துவமான பாத்திரமாய் கருதி எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் இவளிடத்தில் வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இப்படியாக பவுல் தீமோத்தேயு
சீலா இவர்கள் வரும் பொழுது இந்த பெண் எப்பொழுதும் வழக்கமாய் ஒரு காரியத்தை சொல்லுவாள். நீங்கள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெண் பிசாசின் ஆவியினால் நிரப்பப்பட்டவள். ஆனால் அவள் அந்த பிசாசின் ஆவியினால் நிரப்பப்பட்டாலும் ஒரு சத்தியத்தை அவள் சொல்லுகிறாள். அந்த பெண்ணுக்குள் இருக்கிற அந்த ஆவியானது ஒரு உண்மையை பிரகடனம் பண்ணுகிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள். இவர்கள் சாதாரணமான தேவன் அல்ல, உன்னதமான தேவனுடைய வேலைக்காரர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற தெய்வங்களுக்கெல்லாம் மகா பெரிய தேவனுடைய பணிவிடையாளர்கள். இவர்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தப்புவிக்கப்படும்படியாய், ரட்சிக்கப்படும்படியாய், வாழ்ந்திருக்கும்படியான வழியை நமக்கு காண்பித்து கொடுப்பார்கள். இந்த பெண்ணி நிமித்தமாய் பவுலுக்கு பெயர் கிடைக்கிறது. இந்த பவுலினுடைய ஊழியம் பிரசித்திப்படுத்தப்படுகிறது. ஆனால் இந்த பொல்லாத ஆவியை, இந்த பிசாசை பவுல் கடிந்து கொள்ளுகிறார். இப்படித்தான் இயேசுவின் நாட்களிலும் ஒரு காரியம் நடந்தது. அவர் ஒரு நாள் ஜெப ஆலயத்தில் பிரசங்கிக்கும்படியாய் வந்திருந்த பொழுது, அங்கு பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் சத்தமிட்டு கத்தினான், இவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டார். பிசாசு நல்லது தானே சொல்லுகிறது. ஆனால் இயேசு அங்கே அதை தடை செய்கிறார். அந்த அசுத்தாவியை கடிந்து கொள்ளுகிறார். அந்த மனிதன் விடுவிக்கப்பட்டான். அதை போன்றுதான் எங்கும் இந்த பெண்ணுக்குள் இருக்கிற இந்த பொல்லாத ஆவியை பவுல் கடிந்து கொள்ளுகிறார். அந்த பொல்லாத ஆவி அவளை விட்டு புறப்பட்டு ஓடினது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பிசாசின் ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த மனிதனும் சரி, இந்த பெண்ணும் சரி, சரியானதைத்தானே செய்தார்கள். ஏன் தடுக்கப்பட வேண்டும்? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். என்னவென்றால், நாம் சொல்லுகிற சாட்சி அல்ல, நம்முடைய வாழ்க்கையை அவர் உன்னித்து கவனிக்கிறார். முதலாவது நம்முடைய வாழ்க்கை அவருக்கு அவசியம். நாம் அவருடைய பாத்திரமாய் வாழ்ந்து அவரை நாம் பிரசித்திப்படுத்த வேண்டும். ஆகவே தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து இரத்தம் சிந்தி, மரித்து, அடக்கம் பண்ணப்பட்டு, உயிரோடு எழும்பி சீஷர்களை எழுப்பினார். ஒருவேளை யாரும் சத்தியத்தை அறிவிக்கலாம், பிசாசு சத்தியத்தை அறிவிக்கலாம் என்று சொன்னால் சீசர்களை அவர் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, நீங்கள் கர்த்தரை குறித்து பிரசங்கிப்பதை நீங்கள் அதற்கு முந்தைய நிலை ஒன்று இருக்கிறது. நீங்கள் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். நீங்கள் அவரை குறித்து பிறருக்கு சாட்சி சொல்லுகிறீர்கள், அவரை குறித்து பிறருக்கு அறிமுகப்படுத்துகிறீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை அவர் பிரியப்படுகிறபடி அமைய வேண்டும். நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். முதலாவது கிறிஸ்துவை உடையவர்களாய், கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்ந்து கிறிஸ்துவை சாட்சியிடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பெண்ணுக்குள் இருந்த பொல்லாத ஆவி விலகி ஓடுகிறது. இப்பொழுது அவள் நிமித்தமாய் வந்த ஆதாயம் ஸ்டாப் ஆகுது. பைபிள் சொல்லுகிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த முதலாளிகளுக்கு, இவளை வைத்து ஆதாயம் பார்த்தார்கள் அல்லவா, அந்த முதலாளிகளுக்கு பயங்கர நஷ்டம். இப்பொழுது இந்த பெண்ணை யாரும் தேடி வருவது இல்லை. இப்பொழுது இவளால் குறி சொல்லவும் முடியவில்லை. ஆகவே அந்த பணம், பொருள் எல்லாம் ஸ்டாப் ஆன உடனே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த பவுல் நிமித்தமாக, இந்த சீலா நிமித்தமாகத்தானே இவ்வளவு நமக்கு ஒரு பெருநஷ்டம் வந்துவிட்டது என்று சொல்லி, இந்த கோபத்தோடு, எரிச்சலோடு இந்த பவுல் சீலாவை அங்கே இருக்கிற அதிகாரிகளிடத்திலே குற்றம் சுமத்தி, இவர்கள் வீணான காரியங்களை செய்கிறார்கள், நாம் ரோமர்கள், நம்முடைய முறைமைப்படி இவர்கள் வாழக்கூடாதபடி ஜனங்களுக்கு மாற்று காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இயேசு என்கிற ஒரு நபரை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அங்கே பவுல் சீலாவுக்கு விரோதமான காரியத்தை அங்கே முறையிட்டது நிமித்தமாய் இந்த அதிகாரிகள் அவர்களை அடித்து, அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து, சேவகர் கையிலே கொடுத்து சிறைச்சாலையில் அவர்களை அடைத்து வைக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது பிலிப்பி பட்டணத்தில் ஆவியானவருடைய அறிவிப்பின்படி தான் புறப்பட்டு வந்தார்கள். ஆசியா போக வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆவியானவர் தான் போக வேண்டாம் என்றார். பித்தினியா போக வேண்டும் என்று சொல்லி பிரயத்தனம் பண்ணிய பொழுது அதையும் ஆவியானவர் தான் தடுத்தார். மக்கதோனியா தேசத்திற்கு போகும்படியாய் ஒரு மனிதனை சொப்பனத்திலே காண்பித்து,
இங்கே அனுப்பியிருக்கிறார். தேவ சித்தத்தின்படி, அவருடைய அறிவிப்பின்படி, ஆவியானவருடைய பலத்தோடு வந்திருக்கிறார்கள். இங்கே அடியும் வேதனையும் அவமானமும் கண்ணீரும் உண்டாகிறது. சில நேரம் தேவ சித்தத்தின்படி ஓடுகிற பிரயாணத்திலும் இது போன்ற காரியங்கள் சம்பவிக்கும். ஆகவேதான் பவுல் சொன்னார், லீஸ்திராவில் இருக்கிற அந்த பாடு, அந்த உபத்திரம், வேதனையெல்லாம் சகித்த பின்பு எல்லா ஜனங்களையும் ஒன்று கூட வர பண்ணி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, சகோதரனே சகோதரி, ஒருவேளை நான் கர்த்தரோடு சரியான ஒரு உறவில் நான் இருக்கிறேன், தேவனோடு ஜபத்திலும் வேதத்திலும் ஆவியானவருடைய நடத்துதலிலும் சரியாய் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அநேக பாடுகள், அநேக கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், சில காயங்கள் இன்னும் மாற்றப்படாத நிலையில் இருக்கிறது. உங்கள் இருதயத்தை இந்த மாதிரி காரியங்கள் ஒருவேளை சோர்வுறச் செய்யும் என்றால் உங்களை உற்சாகப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் இதிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். இந்த அடிகள், இந்த பாடுகள், இந்த கண்ணீர், இந்த உபத்திரவம் ஒரு நாள் மகிமையாய் மாறும். பவுலும் சீலாவும் இப்பொழுது சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இங்கே ஒரு காரியத்தை உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறேன். இந்த சிறைக்கு தீமோத்தேயு வந்தான் என்பது சொல்லப்படவில்லை. பவுலும் சீலாவும் வந்திருக்கிறார்கள். ஆனால் பிலிப்பி பட்டணத்திற்கு ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தவர்கள் மூவர். பவுல், தீமோத்தேயு, சீலா மூவரும் வந்தார்கள். சிறைக்கு வந்தவர்கள் பவுலும் சீலாவும். இருவரும் இங்கே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நடுராத்திரி ஆகிறது. எப்போவுமே ஒரு காலை நேரமோ அல்லது மதியமோ ஒரு ஈவினிங்கோ ஒரு அடி விழுகிறது. ஒரு பைக்கில் போகிறீங்க, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு ஒரு காயமாக ஏற்பட்டு அல்லது ஒரு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு அடி விழுந்துட்டுனா அதனுடைய வலியின் உச்சம் எப்பொழுது வரும் என்றால் அந்த நடு இரவில் தான் வரும். அந்த இரவு தான் அந்த வலியின் உச்சத்திற்கு சரீரத்தை தள்ளி கொண்டு போகும். இந்த நடு இரவில் வலியின் வேதனையினால் துடிக்க வேண்டிய இவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள். கண்ணீரின் பாதையில் கடந்து வருகிற சகோதரனே சகோதரியே, இந்த வேதனைக்கு மத்தியில் நீங்கள் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதியுங்கள். மன மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு சோர்வோடு கூட அல்லது அந்த காயத்தின் வலியோடு கூட, ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை இந்த பாதையில் நடத்துகிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே, இப்படி துதிக்கவில்லை, இப்படி ஸ்தோத்தரிக்கவில்லை. அவர்கள் உற்சாகத்தோடு பாடுகிறார்கள். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் பாடுகிற நேரத்தில் அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அத்தனை கைதிகளும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவ்வளவு சத்தமாய் பாடினார்கள். அங்கே மைக் கிடையாது, ஸ்பீக்கர் கிடையாது, எந்த பிஏ சிஸ்டம் கிடையாது. ஆனால் எல்லோரும் கேட்டார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் கர்த்தரை சத்தமிட்டு பாடி மகிமைப்படுத்தினார்கள். உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன், கர்த்தரை பாடும் பொழுது மன உற்சாகத்தோடு வாய் திறந்து சத்தமாய் பாடுங்கள். கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். பாடலில் தேவ பிரசன்னம் வெளிப்படும். இவர்கள் பாடுகிறார்கள், கைதிகள் கேட்கிறார்கள். ஒரு டைம் வந்த பொழுது இந்த பாடலுக்கு நடுவே தெய்வ மகிமை வெளிப்படுகிறது. அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் குலுங்குகிறது. கட்டுகள் எல்லாம் கலண்டு போனது. யாருடைய கட்டுகள்? பவுல் சீலாவுடைய கட்டுகளா? இல்லை, அந்த சிறையில் இருந்த அத்தனை கைதிகளுடைய கட்டுகளும் கலண்டது. சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறந்தது. சிறைச்சாலை இப்பொழுது சபையாய் மாறிவிட்டது. அந்த நடுராத்திரியில் அந்த சபை, அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லா கைதிகளும் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படும்படியாய் வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்து விட்டார் பவுல். எவ்வளோ ஒரு உன்னதமான பாத்திரம் பாருங்க. எவ்வளோ அடி, எவ்வளோ வேதனை. உட்கார்ந்து அழ வேண்டிய நேரம். ஐயோ, ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டு வந்தேனே, ஏன் இந்த காரியம் நடந்தது என்று சொல்லி கேள்வி கேட்க வேண்டிய நேரம். இவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுகிறார்கள். அற்புதம் நடக்கிறது. அங்கே தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சிறைச்சாலைக்காரன் நடு இரவில் தூங்கி கண் விழிக்கும் பொழுது சிறைக்கூடங்கள் எல்லாம் திறந்திருக்கிறது. கைதிகள் எல்லாரும் காணாமல் போய்விட்டார்களே என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும்படியாய் பட்டயத்தை எடுத்து குத்தி கொண்டு தன்னை தற்கொலை செய்து கொள்ளும்படியான முயற்சியில் இறங்கும் பொழுது பவுல் தடுக்கிறார். வேண்டாம், கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் ஓடி போகவில்லை. சிறைச்சாலைக்காரனுடைய இதயம் அசைக்கப்படுகிறது. அந்த நடு இரவில் தேவன் பெரிய மிராக்கிள், அவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறார்.
சிறையில் இருந்த அத்தனை கைதிகளும் மனம் திரும்புகிறார்கள். அதனை அடுத்ததாக ஒரு காரியம் நடக்கிறது. இந்த சிறைச்சாலைக்காரன் தன்னுடையவர்கள் அனைவரையும் நடுராத்திரியில் அழைப்பு கொடுக்கிறான். வாருங்கள், இங்கே வந்திருக்கிற ஒரு நபர் கிறிஸ்து என்கிற ஒருவரை பிரசங்கிக்கிறார், இயேசு என்கிற ஒருவரை பிரசங்கிக்கிறார், இவர் நமக்கு அவசியம் என்று சொல்லி தன்னுடைய கூட்டங்கள் அனைத்தையும் கூட்டுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எத்தனை பேருக்கு நீங்கள் கொடுக்க பிரயாசம் எடுத்திருக்கிறீர்கள்? இயேசு உங்களை ரட்சித்திருக்கிறார். இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார். இயேசு உங்களை பரிசுத்தாவினால் நிரப்பி இருக்கிறார். இவ்வளோ பெரிய சந்தோஷத்தை பெற்றிருக்கிற நீங்கள் இதுவரையிலும் எத்தனை பேருக்கு இந்த அன்பை பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வருடங்கள் 10 ஆகிவிட்டது, 20 ஆகிவிட்டது. வாலிபத்தில் ரட்சிக்கப்பட்டீர்கள். இன்றைக்கு வயது முதிர்ந்த நிலையில் என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, தாய், இத்தனை வருடங்கள் உங்களை மகிழ்ச்சியின் பாதையில் நடத்தினாரே, இந்த பாதையில் எத்தனை பேரை நீங்கள் அழைத்து வந்திருக்கிறீர்கள்? இந்த சிறைச்சாலைக்காரன் நடுஇரவு என்று பாராமல் அந்த நேரத்தில் தனக்குள் கிடைத்த அந்த சந்தோஷத்தை தன்னுடையவர்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த சிறையில் தன்னுடன் பணி செய்கிற அனைத்து பணியாளர்கள், அது மாத்திரமல்ல தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து உறவுகளையும், மனைவி, பிள்ளைகள், சகோதரர்கள், சகோதரிகள் அனைவரையும் ஒன்று கூடி வர பண்ணி அனைவருக்கும் வசனம் போதிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 32 பார்ப்போம் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வழியை தெரிந்து கொண்ட அவன் ரட்சிப்புக்கு ஏதுவான வழியை பிறருக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியான முயற்சியில் இறங்குகிறான். கர்த்தருடைய பிள்ளை, உங்களை ரட்சித்தார் அல்லவா? உங்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் ஒரு வழியிலே உங்களை நடத்தினார் அல்லவா? அந்த வழியை பிறருக்கு காட்டிக் கொடுங்கள். இயேசுவாகிய வழியை காட்டிக் கொடுங்கள். இயேசுவை அல்லாமல் வேறு வழி இல்லை. அவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். இயேசுவே அனைத்திலும் அனைத்துமாய் இருக்கிறார், எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு வேண்டிய சமாதானம், உங்கள் வாழ்க்கையில் வேண்டிய மகிழ்ச்சி, யாரோ ஒருவர் நிமித்தமாய் உங்கள் குடும்பம் உடைக்கப்படுகிறது என்றால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த நபருடைய மனமாற்றத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அதற்கு ஒரே வழிதான் இயேசு என்கிற ஒருவர் தான். ஆகவே இந்த இயேசுவை பிறருக்கு காண்பித்துக் கொடுங்கள். இந்த மார்க்கத்தை, இந்த வழியை கற்றுக் கொடுங்கள். அந்த நடுஇரவில் சிறைச்சாலைக்காரன், அவனுடைய குடும்பம், அவனுடன் பணி செய்கிற அனைத்து பணியாளர்களும் வசனத்தை கேட்கிறார்கள், தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். நடுராத்திரியிலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஒரே இரவில், ஒரே செய்தியில் முழுமையான அர்ப்பணிப்போடு ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னும் ஞானஸ்நானத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்காவிட்டால் நீங்கள் உடனே உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் சபை போதகர், குருவானவரை அணுகுங்கள். ஞானஸ்நானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு நீதியை நாம் நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். அந்த பிலிப்பி பட்டணத்தில் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. மறுநாள் காலமே, அந்த இரவு கடந்து போகிறது. மறுநாள் காலமே ஒரு சந்தோஷமான செய்தி சிறைச்சாலைக்காரனுக்கு சேவகர்கள் கொண்டு வருகிறார்கள். என்னவென்று சொன்னால், உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று சொல்லி, நீங்கள் விடுதலை பெற்று கடந்து போகலாம் என்கிற செய்தியை அன்றைக்கு சேவகர்கள் சிறைச்சாலைக்காரனுக்கு கொண்டு வருகிறார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுல், சீலாவுக்கு சொல்லும் பொழுது இவர்கள் மறுக்கிறார்கள். காரணம், ரோம குடியுரிமை பெற்ற நாங்கள் வெளியரங்கமாய் அடிபட்டோம், வெளியரங்கமாய் அவமானப்படுத்தப்பட்டோம், வெளியரங்கமாய் சிறைப்படுத்தப்பட்டோம். இப்பொழுது நீங்கள் ரகசியமாய் எங்களை அனுப்பிவிடலாம் என்று நினைக்கிறீர்களா? ரோமர்களாகிய எங்களுடைய காரியத்தை, ரோம குடியுரிமை பெற்ற எங்களுடைய காரியத்தை தீர விசாரிக்காமல் எங்களை அடித்தது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே பவுல் உடன்தானே நம்மை வெளியே அனுப்பிவிட்டார்கள், நாம் புறப்பட்டு போகலாம் என்று சந்தோஷமாய் வந்து விடாமல் எதிர்நீச்சல் போடுகிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இப்படிப்பட்ட வைராக்கியம் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்க வேண்டும். எதிர்கேள்விகள் கேட்க வேண்டும். தேவையான இடத்தில், எல்லா இடத்திலையும் முட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது. தேவைப்படுகிற இடத்தில், எங்கு உங்கள் அதிகாரத்தை, உங்கள் உரிமையை நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டுமோ, பயன்படுத்த வேண்டுமோ, அந்த இடத்தில் உங்கள் உரிமையை பயப்படாமல் பயன்படுத்துங்கள். உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். இப்போ சொல்றாரு, ரோம உரிமை குடியுரிமை பெற்ற எங்களை நீங்கள் ரகசியமாய் அனுப்ப பார்க்கிறீர்களா? மாட்டேன் என்று மறுத்தவுடன் வந்த சேவகர்கள் அதிகாரிகளிடத்தில் போகிறார்கள். அதிகாரிகள் முரண்டு போனார்கள். ஆரம்பத்தில் அடித்தவர்கள், ஆரம்பத்தில் வஸ்திரங்களை கிழித்தவர்கள், சிறைக்கு தள்ளினவர்கள் இப்போ பவுலினிடத்தில் வந்து தயவாய் பேசுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை,
நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, நீங்கள் சத்தியத்தின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, உங்களை எதிர்க்கிறவர்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள். ஆரம்பத்தில் எதிர்த்தவர்கள் இப்பொழுது தயவாய் பேசுகிறார்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 38-39 ஆகிய இரு வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால், சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராயிருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். தயவா பேசுகிறாங்க, சாரி கேட்டாங்க, நாங்கள் தெரியாமல் செய்து விட்டோம், நீங்கள் வெளியே போங்கள், பட்டணத்தை விட்டு புறப்பட்டு விடுங்கள் என்று சொல்லி வெளியே கொண்டு போய் விட்டார்கள். பவுல் வெளியே வந்தாரா? இல்லை. மறுபடியும் புறப்படுகிறார். மறுபடியும் அதே பட்டணத்திற்குள், இந்த பிலிப்பி பட்டணத்திற்குள் போய் லீதியாளை சந்தித்தார். நீங்கள் அந்த 16ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை பாருங்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். இவர்களுக்குத்தான் ஆறுதல் சொல்லப்பட வேண்டும், ஆனால் இவர்கள் பிறருக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில், ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில் 1000 அடிகள் 1000 உள்காயங்கள் இருக்கும். ஆனால் நாம் பிறரை ஆறுதல் படுத்தும்படியாய் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வேளையில் கர்த்தர் நம்மை நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பவுல் புறப்பட்டு போகிறார். இந்த அடி, இந்த காயங்கள், இந்த அவமானம், இந்த சிறை வைப்பு, இதையெல்லாம் கண்டு சோர்ந்து போகாதிருங்கள், தைரியமாயிருங்கள். இவ்வுலகம் அல்ல, நமக்கு பரலோகம் என்கிற ஒன்று இருக்கிறது, அதுதான் நிலையானது. இந்த உபத்திரவங்கள் நம்மை வீழ்ச்சியடைய விடாது, இது நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்கிற ஒரு அழுத்தமான நம்பிக்கையூட்டுகிற காரியங்களை அன்றைக்கு பிலிப்பி பட்டணத்தில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்தி கடந்து போனார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 20வது நாள் தியானத்தில் ஒருவேளை நீங்கள் பவுலை போல கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த பாதையில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கலாம். சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். சிறைப்பட்ட பவுலையும் சீலாவும் வெளியே வந்த பொழுது அந்த சிறைக்குள்ளே ஒரு பெரிய மகிமை உண்டானது. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது நீங்கள் எங்கே போனாலும் அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் எந்த இடத்தில் அடைபட்டு கிடந்தாலும் அங்கே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அங்கே ஒரு கூட்டம் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்படும். சோர்ந்து போகாதிருங்கள். இந்த பாடு, இந்த வேதனை, இந்த உபத்திரவமும் தேவனுடைய நாமத்தை ஒரு நாளில் மகிமைப்படுத்தும். இது கர்த்தருக்கு சாட்சியாய் அமையும். ஆகவே சோர்ந்து விடாதிருங்கள். அது மாத்திரமல்ல, அடிபட்ட காயப்பட்ட பவுல் சகோதரர்களை ஆறுதல் படுத்தினார், தைரியப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக அடிகள், போராட்டங்கள் இருக்கலாம். நாம் பிறரை ஆறுதல் படுத்த வேண்டும் என்கிற அந்த மேலான பணியில் நிறுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை மனதில் நிறுத்தி கர்த்தருக்காக செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த பவுலை உம்முடைய ஊழியத்திற்கென்று அழைத்து ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பி தேசங்களையும் பட்டணங்களையும் கலக்கினீரே. இப்பொழுதும் என் வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற என் தகப்பனாருக்காக, என் தாயாருக்காக, என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பவுலை போல இவர்கள் தைரியமாய் ஓடட்டும் ஆண்டவரே. தேவரே, சிறைக்குள்ளும் இருந்து உம்முடைய நாமத்தை மகிழ்ச்சியாய் மகிமைப்படுத்தினார்களே, இவர்களுடைய சிறையிருப்புக்கு மத்தியிலும் இவர்கள் உம்மோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியான கிருபையை கட்டளையிடும் ஆண்டவரே. ஒருவேளை பிலிப்பி பட்டணத்தில் இருந்த அன்றைய அதிகாரிகள் அவர்களை அடித்து துன்புறுத்தினாலும் நீர் அவர்களை விடுவிக்கிறவராய், காயம் கட்டுகிறவராய், அவர்களுக்கு சகாயம் செய்கிறவராய் இருந்தீரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தில் மனபாரத்தோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்கிறார்களோ காயம் கட்டும் ஆண்டவரே. இவர்கள் இருதயத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே. இதிலிருந்து வெளியே வரும்படியான ஒரு போக்கை உண்டு பண்ணுவீராக கர்த்தாவே. சிறைக்குள் சென்ற பவுல் நிமித்தமாய் ஒரு பெருங்கூட்டம் கர்த்தருக்குள் வந்தது போல
இப்பொழுது இவர்கள் கடந்து வருகிற இந்த பாதையிலும் அநேகரை கர்த்தருக்குள் இவர்கள் ஆதாயப்படுத்தும்படியாய் இவர்கள் இருதயத்தை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி இவர்கள் மூலமாய் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. தாங்கள் எவ்வளவு காயத்தோடு இருந்தாலும் பிறரை காயம் கட்டுகிறவர்களாய், ஆறுதல் செய்கிறவர்களாய் வாழும்படியான மேலான கிருபையை கொடுத்து நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 20வது நாள் தியானத்தின்படி பவுல் தன்னுடைய உபத்திரவத்தின் பாதையிலும் தேவனை மகிமைப்படுத்தியது போல நீங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பவுலின் சிறையிருப்பு மகிமையாய் முடிந்தது போல உங்கள் சிறையிருப்பும் மகிமையான ஒரு மாற்றங்களை கொண்டு வரும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.